கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலே கர்த்தர் அவருடைய வசனத்தை கேட்க நமக்கு கொடுத்த நேரத்துக்காக, வாய்ப்புக்காக கர்த்தருக்கு கொடாக்கூடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு முன்பாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய சமூகத்தை கூடி வந்திருக்கிறோம். நாட்டில் நிலவி வருகிறதான இந்த கொடுமையான வியாதி நிமித்தமாக சபைகளிலே நாங்கள் கூடி ஆராதிக்க முடியாமல் இருக்கிறது. இருப்பினும் இப்படிப்பட்ட ஒரு வசதி எங்களுக்கு நீ செய்து கொடுத்தபடினாலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தார். இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலினுடைய கிரியை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய வசனங்களை ஆசீர்வதித்ததை பிட்டு எங்களுடைய இருதயம் நிறைவேறும்படியாக அது எங்களுக்கு அருளும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய முகங்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாவிட்டாலும் சபை நடுவிலே பாடி கர்த்தரை ஆராதித்து நான் ஒன்று கூடி கர்த்தரை உயர்த்த முடியாது போனாலும் இப்படிப்பட்ட வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்து அவருடைய வசனத்தை நாம் பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்தபடினால் கர்த்தருக்கு நான் நன்றியை செலுத்துகின்றேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பூமியிலே 40 நாட்கள் அவர் பல இடங்களிலே வித்தியாசமான தம்முடைய சீஷர்களை சந்தித்தார். அவர்களை சந்தித்து அநேக காரியங்களை குறித்து அவர் பேசியது நாம் அறிவோம். எனவே என் மனதிலே தோன்றியது, ஏன் இந்த 40 நாட்களுக்கு இடையில் வருகிறதான 5 ஞாயிற்றுக்கிழமைகளிலே உயிர்த்தெழுதலை குறித்து சில காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று. அதன்படியே நான் ஒரு தலைப்பை அமைத்து அதை உங்களோடு கூட கடந்த 2 வாரமாக பகிர்ந்து கொண்டு வருகிறேன். மீண்டும் ஒரு விஷயம் இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆம்பாக்கம் சபையில் இருக்கிற விசுவாசிகளோடு கூட கர்த்தருடைய வசனத்தை நான் பகிர்ந்து கொள்வது வழக்கமாக இருக்கிறது. நம்முடைய அன்பு சகோதரன் அன்புகுமார் தேவனுடைய சமூகத்தில் கடந்து போய்விட்ட பிற்பாடு அந்த சபையில் ஞாயிற்றுக்கிழமையில போகவும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க கர்த்தரை உதவி செய்தார். குறிப்பாக நாங்கள் இந்த நாட்களுக்கு முன்பாக சங்கீதங்களை ஒவ்வொரு வாரமும் தியானித்தோம். வாரத்துக்கு ஒரு சங்கீதம் என்று நாங்கள் ஏறக்குறைய 30-31 சங்கீதத்தை முடித்து விட்டோம். தொடர்ந்து தியானிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டபடினாலே கடந்த உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிற்பாடு நான் ஆண்டுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது என் மனதிலே தோன்றியதை தலைப்பின்படியாக நான் எழுதி வைத்து அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 5 தலைப்புகளை கொடுத்து அதற்கு உயிர்த்தெழுதலின் 5 விரல்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு தலைப்பு உங்களுக்கு கொடுத்தேன். முதலாவதாக, காட்சி இல்லையே அவர் உண்மை பொய்த்திருக்கும் என்று பகிர்ந்து கொண்டேன். அதாவது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை தாமே காட்சியாக அவர் காட்டிராத பட்சத்தில் அவர் கூறிய வார்த்தையும் பழைய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்கிற வசனங்களும் பொய்த்து போயிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவே அவர் உயிர்த்தெழுந்ததினாலே காட்சி கொடுத்தார். அவர் காட்சி கொடுத்ததினாலே அவர் சொன்ன வசனங்கள் வேத வாக்கியங்கள் நிறைவேறிற்று என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, மாட்சி இல்லையேல், மாட்சி என்பதற்கு அவருடைய மகிமை என்று உங்களுக்கு சொன்னேன். மாட்சி இல்லையேல் அவர் தன்மை பொய்த்திருக்கும், அல்லது மாட்சி என்பதற்கு மகிமை என்று ஒரு பொருள் உண்டு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சாதாரண மாம்சத்தில் இருந்த வண்ணமாக காட்சி அளிக்காதபடிக்கு அவர் மகிமை அடைந்தவராக, மாண்பு பொருந்தியவராக, பெருமை உள்ளவராக, அழகு உள்ளவராக அவர் காட்சி அளித்தார். அவர் அப்படி காட்சி அளித்ததினாலே மக்கள் மத்தியிலே அவர் தேவகுமாரன் என்று ரூபிக்கப்படுகிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கு 3வது தலைப்பாக, சாட்சி இல்லையே அவர் அண்மை பொய்த்திருக்கும். ஒருவேளை புதிதாக கேட்கிறவர்களுக்கு நான் அந்த தலைப்புகளை மறுபடியுமாக சொல்ல விரும்புகிறேன். முதல் தலைப்பு, காட்சி இல்லையேல் அவர் உண்மை பொய்த்திருக்கும். 2வது தலைப்பு, மாட்சி இல்லையேல் அவர் தன்மை பொய்த்திருக்கும். 3வது தலைப்பு, சாட்சி இல்லையேல் அவர் அண்மை பொய்த்திருக்கும். வருகிற 2 வாரங்களிலே மீட்சி இல்லையேல் அவர் நன்மை பொய்த்திருக்கும், ஆட்சி இல்லையேல் அவர் வன்மை பொய்த்து போகும் என்று பார்க்கின்றோம். எனவே இன்றைக்குரிய தலைப்பை நாம் எடுத்துக்கொள்வோம். சாட்சி, சாட்சி இல்லாவிட்டால் அவருடைய நெருக்கம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது பொய்த்து போயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
2 கட்டளைகளை தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். இரண்டுமே அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளை. மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த கட்டளையை நான் 2ஆக பிரிக்கின்றேன். ஒன்று அவர் உயிரோடு இருந்த பொழுது கொடுத்த கட்டளை, மற்றது அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு கொடுத்த கட்டளை. அவர் உயிரோடு எழுந்த பொழுது கொடுத்த கட்டளையை சிறிய கட்டளை என்றும், அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு கொடுத்த கட்டளையை பெரிய கட்டளை என்றும் நான் தலைப்பு கொடுத்து உங்களோடு தியானிக்கிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அந்த முழு அதிகாரத்தை நீங்கள் தயவுசெய்து வாசியுங்கள். அது முழுவதுமே ஆண்டவர் தம்முடைய சீஷர்கள் யாரிடத்திலே போக வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எங்கே தங்க வேண்டும், எதையெல்லாம் கொண்டு போகக்கூடாது என்று நம்முடைய ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் அவ்வளவையும் இப்பொழுது தியானிக்க நம்மால் முடியாது. எனவே அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குறித்துக் கொள்ளுங்கள், இஸ்ரவேல் வீட்டுக்கு மாத்திரம் போங்கள், வேறு எங்கும் போகாதீர்கள். இரண்டாவது வேறொரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக இதையெல்லாம் குறித்துக் கொள்வர்கள் நான் சொல்லுகிற வண்ணமாக குறித்து கொண்டால் பிற்காலத்தை தியானிக்க உதவியாக இருக்கும். ஒரு பக்கத்திலே ஒரு தலைப்பு, மறுபக்கத்திலே ஒரு தலைப்பு, 2 கட்டங்களை போட்டு 2 தலைப்புகளை போட்டுக்கொண்டு அதன் கீழ் ஒன்றன் பின் ஒன்றாக நான் சொல்வதை குறித்து கொள்ளலாம். ஒரு கட்டத்திலே நான் ஏற்கனவே சொன்ன மத்தேயு 10:6 குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்த கட்டத்திலே மத்தேயு 28:19 நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. மீண்டுமாக அவர் லூக்கா 24:47 சொல்கிறார், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. குறித்துக் கொள்ளுங்கள், சகல ஜாதிகளையும் மத்தேயு சுவிசேஷத்தில் சகல ஜாதிகளையும், லூக்கா சுவிசேஷத்தில் சகல தேசத்தாருக்கும். அப்போ உலகத்தில் எத்தனை வகையான மக்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு பேருக்கும், எவ்வளவு தேசங்கள் இருக்கிறதோ அவ்வளவு தேசங்களுக்கும் அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். முதல் பகுதி புரிந்து கொள்ளுங்கள், காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டுக்கு மாத்திரம் போங்கள், சிறிய கட்டளை. காணாமற் போன சகல ஜாதிகளுக்கும் சகல தேசத்துக்கு போங்கள், பெரிய கட்டளை. இப்பொழுது ஒரு சின்ன குறிப்பை கொடுக்க விரும்புகிறேன் உங்களுக்கு. இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் உலகத்தை குறித்தும் ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் தேசம் என்பது ஒரு குட்டி தேசம், ஒரு தமிழ்நாட்டை விட ஒரு சிறிய ஒரு பகுதி. அதை நான் சொல்லுகிறேனே, மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்களேன். அது மொத்த பரப்பளவை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் சுமார் 22,145 சதுர கிலோமீட்டர் மாத்திரமே. ஒருவேளை கிலோமீட்டர் தெரியாதவங்களுக்கு மைல்ல சொல்றேன், 8,550 சதுர மைல் மாத்திரமே. இதையும் விளங்கிக் கொள்ளாவிட்டால் இன்னொரு விதத்தை சொல்லுகிறேன். இஸ்ரவேல் நாட்டுடைய நீளம் வடக்கிலிருந்து தெற்கே பார்ப்பீர்கள் என்றால் 424 கிலோமீட்டர் அல்லது 263 மைல். 263 மைல் என்றால் உங்களுக்கு எவ்வளவு நீளம் என்று தெரிகிறதா? சென்னையிலிருந்து நீங்கள் புறப்பட்டு ரயிலில் பிரயாணம் பண்ணுவீர்கள் என்றால் திருச்சிராப்பள்ளியை தாண்டி கொஞ்சம் தூரம் போகும் பொழுது ஒரு 60 மைல் வர்ற திண்டுக்கல் போல வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட முடியுது. அவ்வளோதான் நீளமே இஸ்ரவேல் நாட்டுக்கு. அகலத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், அதாவது கிழக்கு மேற்காக எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் 114 கிலோமீட்டர் மாத்திரமே அல்லது 71 மைல் மாத்திரமே. 71 மைல் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், மாமல்லபுரத்திலிருந்து இந்த பக்கத்தில் வேலூர் கொஞ்சம் தாண்டி போவீர்கள் என்றால் அவ்வளவுதான். இப்போ புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இது ஒரு சின்ன பெட்டியை போல வைத்து விடலாம். அவ்வளவு சிறிய நாட்டை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்து, அவளுக்கு சகல சம்பத்தியும் கொடுத்து, சகல ஞானத்தையும் கொடுத்து, உலகத்தின் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய திறமையும் கொடுத்து அவளை நடத்தி கொண்டிருக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டுடைய பார்வையிலே அது காணாமற் போயிற்றாம்.
அது காணாமற் போன இஸ்ரவேல் வீடு என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் காணாமற் போனதை பற்றி விளக்கும் பொழுது ஒரு 3 உவமையை ஒரே அதிகாரத்தை சொல்லுவதை அப்போஸ்தலனாகிய லூக்கா தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறார். அந்த 3 உவமைகளை குறித்து விளக்க நான் இப்பொழுது முயலவில்லை. மாறாக 3 விதமான பொருட்கள் காணாமல் போயிருக்கிறது. ஒன்று, ஒரு ஆடு காணாமல் போயிற்று. மற்றது, ஒரு காசு காணாமல் போயிற்று. மற்றது, ஒரு குமாரன் காணாமல் போயிட்டான். 100 ஆட்டுல ஒரு ஆடு, ஒரே 1% காணாமல் போயிடுச்சு. 10 காசுல ஒரு காசு 10% காணாமல் போயிடுச்சு. ஆனால் ஒரு குமாரன் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் தகப்பனுக்கு நஷ்டம் 50% என்று பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனாலும் கர்த்தர் கண்டுபிடிக்கிற முறையை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். மெய்ப்படாகிய இயேசு தேடி வந்து ஆட்டை கண்டுபிடிக்கிறார். ஒளியாகிய ஆவியானவர் காசை கண்டுபிடிக்கிறார். காணாமற் போன மகனை பிதாவாகிய தேவன் கண்டுபிடிக்கிறார். இவர்கள் மூவரையும் இணைந்து செய்கிறதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஒரு சின்ன தேசத்துக்கு மாத்திரம் போங்கள் என்று தன்னுடைய சிறிய கட்டளையிலே சொல்லுகின்றார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் ஒரு முழு உலகத்திற்கு போகும்படி அவர்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்கே தெரியும், அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவுக்கு வந்தார் என்றும், நம்முடைய தமிழ்நாட்டிலே பரங்கிமலை அல்லது சென்ட் தாமஸ் மவுண்ட் என்ற இடத்திலே அவர் கொல்லப்பட்டதாகவும் சரித்திரத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த உலகம் முழுதும் போன சீஷர்களை குறித்து நாம் சரித்திர புத்தகத்தை நன்றாய் கற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்தை குறித்து சொல்லுகின்றேன். இந்த பூமியினுடைய பரப்பளவை நீங்க எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் சுமார் 5,73,08,738 சதுர மைல் என்று பார்க்கின்றோம். மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் படிக்கணும், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. நான் ஒரு வித்தியாசம் சொல்லும்படியாக இது உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த பூமியின் பரப்பளவு சுமார் 5,73,08,738 சதுர மைல்கள் என்று பார்க்கிறோம். இதில் பாலைவனங்கள், மலைகள், மனித குடியிராத பிரதேசங்களை தள்ளிவிட்டால் மனிதன் வாழக்கூடிய பூமியின் பரப்பளவு சுமார் 2,46,42,057 என்று பார்க்கிறோம். இப்படி சொல்ற கவனிங்க. இந்த பக்கத்தில் சதுர இஸ்ரவேல் நாட்டினுடைய பரப்பளவு 8,550 சதுர மைல். மறுபக்கத்தில் உலகத்தினுடைய பரப்பளவு 5,73,08,738 சதுர மைல் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இயேசு உலகத்தில் இருக்கும் போது உள்ளங்கையின் நெல்லிக்கனி போல இஸ்ரவேல் நாட்டுக்கு மாத்திரம் அவர் ஊழியம் செய்கிறதை பார்க்கின்றோம். அவருடைய அடியார்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர் செய்ததை பார்க்கலாம், அதிகமாக செய்யவோ அவர் பிரயாணப்பட்டதை பார்க்கிறோம், நன்மை செய்கிறாய் சுற்றித் திரிந்ததை பார்க்கிறோம். அதிகமான இடங்களில் சுற்றித் திரிவதற்கும் நம்முடைய சீஷர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் நான் செய்த இவைகளை செய்வீர்கள், இவைகளை பார்க்கலும் பெரிதானவைகளை செய்வீர்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை இவ்வளவு பெரிய உலகத்துக்கு அனுப்புவதை பார்க்கிறோம். மீண்டுமாக சிறிய கட்டளை பெரிய கட்டளைக்கு வருவோம். சிறிய கட்டளையிலே பார்க்கிறோம், இயேசு தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அப்படி என்றால் இயேசு இஸ்ரவேலனாக பிறந்து இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே வாழ்ந்தார், இஸ்ரவேல் மக்களுக்காக வந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் யோவான் சொல்லும் பொழுது வேறு விதமாக சொல்லுகிறார். அதை வாசிக்கின்றேன். நான் முதல்ல சொன்ன வசனம் யோவான் 1:11 இருக்கிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் யார்? இஸ்ரவேலர். மறுபக்கத்திலே யோவான் 1:29 யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், மறுநாளிலே இயேசு தன்னிடத்திலே வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. புரிந்து கொண்டீர்களா? முதல் பகுதியிலே சிறிய கட்டளை இஸ்ரவேல் மக்களுக்கு, சொந்தமான மக்களுக்கு மாத்திரம். மறுபக்கத்திலே பெரிய கட்டளை உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கிறார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை அனுப்பும் பொழுது ஆடுகளுக்கு மத்தியிலே அனுப்புவதை பார்க்கிறோம். ஆனால் இரண்டாம் விசை உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் அனுப்பும் பொழுது மிருகங்கள் மத்தியிலே அனுப்புவதை பார்க்கிறோம்.
அது ஞானார்த்தமாக சில இடங்களில் ஆண்டவர் குறித்திருக்கிறார். வேதத்திலே பன்றிகள், நாய்கள் என்றெல்லாம் சில குறிப்புகளை கொடுத்து அதெல்லாம் மற்ற மக்களை காட்டுகிறது என்று சொன்னார். அதை நான் விளக்க விரும்பவில்லை. ஆனால் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டத காட்சியை மனத்திரையிலே கண்டு சங்கீதம் 22 சங்கீதக்காரனாகி தாவீது எழுதி வைத்திருக்கிறார். காளைகள், பாசான் தேசத்து பலத்த எருதுகள், நாய்கள், சிங்கங்கள், காண்டாமிருகம் இவையெல்லாம் அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை தாம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு உலகமெங்கும் போக அனுப்பும் பொழுது அவர்கள் ஆடுகள் மத்தியிலே அனுப்பவில்லை, அவர் மிருகங்கள் மத்தியிலே அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். அடுத்தபடியாக மீண்டுமாக சின்ன கட்டளைக்கு வருவோம் என்றால் தேவனை அறிந்தவர்களுக்கு மத்தியிலே அனுப்புகிறார். இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் பாவிகளோ, அவர்கள் நல்லவர்களோ, அவர்கள் கெட்டவர்களோ, அவர்களுக்கு தேவ பிரமாணம் தெரியும். இஸ்ரவேலின் தேவன் யார் என்று தெரியும். ஒருவேளை அவரை சரியான விதத்தில் வணங்காமல் இருக்கலாம் அல்லது வணங்காமலே இருந்திருக்கலாம். ஆனாலும் அவளுக்கு பிரமாணங்கள் உண்டு, கற்பனைகள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு, சங்கத்தினர் உண்டு, வேதபாரர்கள் உண்டு. இவர்கள் தேவனை குறித்து போதிக்கிறவர்கள். எனவே சிறிய கட்டளையை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது தம்முடைய சீஷர்களை தேவனை அறிந்த மக்களுக்குள்ளே அனுப்புகிறார். ஆனால் பெரிய கட்டளையை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தேவனை அறியாத விக்கிரகங்களை வழிபடுகிறதான பலவித தேவ வழிபாடுகள், பலவிதமான இயற்கை வழிபடுகிற மக்கள் மத்தியிலே அனுப்புவதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் மக்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். சிறிய கட்டளையை கொடுத்து அனுப்பும் பொழுது ஆவியோடு உண்மையோடும் தொழுவதற்கு அழைக்கப்பட்ட மக்களுக்கு அவர் அனுப்புவதை பார்க்கிறோம். ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன வண்ணமாக பெரிய கட்டளையை அவர் அனுப்பும் பொழுது பலவிதமான மூட நம்பிக்கைகள், பாரம்பரியங்களை, விக்கிரகங்களை வணங்கி வந்ததான புறஜாதி மக்களுக்கு அனுப்புவதை பார்க்கிறோம். இதை நான் இப்படியாக பிரிக்கிறேன். இஸ்ரவேல் மக்களை பேதுரு கூட்டத்தார் என்றும் உலக மக்களை பவுல் கூட்டத்தாரும் என்று அழைக்கிறேன். ஏனென்றால் பேதுரு இஸ்ரவேல் மக்களுக்காக, யூதருக்கென்று விருத்தச்சேதனம் உள்ளவர்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன். அதனால அவர் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கவில்லை என்று நாம் சொல்லக்கூடாது. பவுலும் பாருங்கள், அவர் விருத்தச்சேதனம் இல்லாத புறஜாதி மக்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர். இந்த 2 பேரையும் குறித்து இப்பொழுது ஒரு சின்ன வார்த்தை சொல்லுகின்றேன். பேதுரு கூட்டத்தை பாருங்கள், ஒரு நாட்டுக்குள் 2 மக்களை பார்க்கின்றோம். பவுல் கூட்டத்தை பாருங்கள், ஒரு உலகத்துக்குள் 2 மக்களை பார்க்கிறோம். கொஞ்சம் கூர்மையாக கவனிக்க வேண்டும். நீங்கள் பேதுரு கூட்டத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். பக்தி உள்ள இஸ்ரவேலர்கள் இருப்பதை பார்க்கிறோம். இரண்டாவது, பக்தி உள்ள புறஜாதி இருக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளேயே பக்தி உள்ள இஸ்ரவேலர்கள் இருப்பதை பார்க்கிறோம். பக்தி உள்ள கொர்நேலியு போன்ற மக்கள் இருப்பதை பார்க்கிறோம். உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற இவர்கள் இருவருக்கும் பிரசங்கிக்கும்படியாக பேதுரு செல்வதை பார்க்கிறோம். ஆனால் பவுலோ அழைக்கப்பட்ட அழைப்பு வித்தியாசமானது. அவர் அழைக்கப்பட்ட அழைப்பிலே அவர் உலகத்தில் 2 விதமான மக்களுக்கு அவர் பிரசங்கிப்பதை பார்க்கிறோம். ஒன்று சிதறிய இஸ்ரவேல் மக்கள், 2 பதறிய ரோம மக்கள் என்று 2 கூட்டத்தை பார்க்கிறோம். பாவத்து நிமித்தம் சிதறி கிடந்த இஸ்ரவேல் மக்களை தேடி போகிறார். எந்த ஊருக்கு போனாலும் முதலாவது அவருடைய பழக்கம் ஜெபாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணுவார். அதற்கு பிறகு அவர் அங்கிருந்து துரத்தியதும் ஊதப்பட்ட செக்க ஊர்காபத்தை நம்ம சின்ன பிள்ளைங்க பாடுற மாதிரி அவர் வீதியிலே வந்து பதறிய ரோமலுக்கு பிரசங்கம் பண்ணுவார். ஏனென்றால் அன்றைய ஆட்சி நிலைவரமான ஆட்சி கிடையாது, என்றைக்கு வேறு ஆட்சி எழும்புமோ என்ற பதறி கொண்டிருந்த ரோமர் மத்தியிலே அவர் சொல்வதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் சொன்ன தலைப்பை மீண்டும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சாட்சிக்கு அவர் சாட்சி சொல்ல அனுப்பாது போயிருப்பார் என்றால், உயிர்த்தெழாது போயிருப்பார் என்றால் அவர் சீஷர்களை அனுப்ப முடியாது. சீஷர்களை அனுப்ப முடியாது போயிருக்கும் என்றால் அவர் சீஷர்கள் சாட்சி சொல்லியிருக்க மாட்டார்கள். அவர் சாட்சி சொல்லாது போயிருப்பார்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு ரட்சிக்கிறதுக்கு அருகாமையில் இருக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முடியாமல் போயிருப்பார்கள். மீண்டுமாக சில காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதில் நான் 4 சுவிசேஷத்தில் சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதல் சுவிசேஷத்துக்கு ராஜா சுவிசேஷம் என்றும், 2வது சுவிசேஷத்துக்கு அடிமை சுவிசேஷம் என்றும்,
மூன்றாவது சுவிசேஷத்துக்கு புருஷன் சுவிசேஷம் என்றும், நான்காவது சுவிசேஷத்துக்கு தேவ சுவிசேஷம் என்றும் நான் சொல்லுவேன். அது அநேகர் சொல்லுவார்கள். அதை உங்கள் மத்தியிலே நம்முடைய கிளை சபைகள் சில பிரசங்களை நான் சொல்லி இருக்கின்றேன். இந்த 4 பேரும் சொல்லுகிற ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். முதலாவது ராஜ சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், மலைக்கு போனவர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். குறித்துக் கொள்ளுங்கள், பிறகு தியானிக்கலாம். ராஜ சுவிசேஷத்தில் கடைசியாக இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக மலைக்கு போனவர்களோடு கூட அவர் பேசுவதை பார்க்கின்றோம். அடிமை சுவிசேஷத்தில் அவர் பந்திக்கு போனவர்களோடு பேசுவதை பார்க்கின்றோம். புருஷ சுவிசேஷத்தில் கிராமத்துக்கு நடந்து போனவர்களிடத்தில் அவர் பேசுவதை பார்க்கின்றோம். தேவ சுவிசேஷத்தில் அவர் ஏரிக்கு அல்லது கடலுக்கு போனவர்களோடு பேசுவதை பார்க்கிறோம். ராஜ சுவிசேஷம் என்றால் மத்தேயு, அடிமை சுவிசேஷம் என்றால் மார்க்கு, பூரண புருஷ சுவிசேஷம் என்றால் லூக்கா, தேவ சுவிசேஷம் என்றால் யோவான் என்று பார்க்கிறோம். ஒருவேளை நான் வேகமாக போயிருப்பேன் என்று யோசிப்பீர்கள் என்றால் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அதற்கு கருத்தை சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ராஜ சுவிசேஷமாகிய மத்தேயு சுவிசேஷத்திலே சிங்கமாகிய இயேசு மலைக்கு போன தம்முடைய சீஷர்களை சந்திக்கின்றார். அடிமை சுவிசேஷமாகிய மார்க்குவிலே காளை ஆகிய இயேசு பந்திக்கு போனவர்களோடு பேசுகிறதை பார்க்கிறோம். பூரண புருஷ சுவிசேஷமாகிய லூக்காவிலே உயிர் தெழுந்த மனிதனாகிய இயேசு கிராமத்துக்கு போன சீஷரை சந்தித்து பேசுவதை பார்க்கிறோம். தேவ சுவிசேஷமாகிய யோவான் சுவிசேஷத்தில் உயிர் தெழுந்த கழுகு ஏரிக்கு போனவர்களே, கலிலேயா கடலை ஏரி என்று தான் சொல்லுவார்கள், ஏரிக்கு போனவர்களை சந்தித்து பேசுகிறார். அவர் பேசியதை வாசிக்கிறேன், கவனிங்கள். மத்தேயு 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை உலகத்துக்கு அனுப்புவதை பார்க்கின்றோம், அல்லது சாட்சிகளாய் இருக்கும்படி அனுப்புவதை பார்க்கின்றோம். இது உன்னத செய்தியோடு அவர் அனுப்புகிறார். இரண்டாவதாக மார்க்கை குறித்து பார்க்கிறோம். மார்க் 16:19, இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசிய பின்பு பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது வசத்திலே உட்கார்ந்தார். மார்க் 16:2, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினால் வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த சுவிசேஷத்திலே தேவ கிரியை பார்க்கிறோம். மத்தேயுவில் என்ன பார்க்கின்றோம்? உன்னதத்தின் செய்தியை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். மார்க்கில் என்ன பார்க்கிறோம்? உன்னதத்தின் கிரியைகளை அவளுக்கு கொடுத்து அனுப்புகிறார். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால், அதாவது லூக்கா சுவிசேஷத்தில் பார்ப்போம் என்றால், லூக்கா 24:49, என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினது இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இங்கே உன்னதத்தின் பெலனோடு அவர் அனுப்புவதை பார்க்கிறோம். மறந்து விடாதீர்கள், மத்தேயுவிலே உன்னதத்தின் செய்தியை கொடுத்து விட்டார், மார்க்கிலே உன்னதத்தின் கிரியை கொடுத்து விட்டார், லூக்காவிலே உன்னதத்தின் பெலனை கொடுத்து விட்டார். கடைசியாக யோவானிலே பார்க்கிறோம் 21:17, மூன்றாம் தவர் அதரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இங்கே ஆண்டவர் உன்னதத்தின் மந்தையை கொடுப்பதை பார்க்கிறோம். மீண்டுமாக இதை சொல்லுகிறேன். மத்தேயு சுவிசேஷத்திலே ஆண்டவர் தம்முடைய அனுப்புகிற சீஷர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். அதற்கு பெயர் உன்னதத்தின் செய்தி. மார்க்கு சுவிசேஷத்திலே அந்த செய்தியோடு போகும்போது அதை உறுதிப்படுத்தும்படியாக கிரியைகளை கொடுக்கிறார், அற்புத அடையாளங்களை செய்யும்படியாக அவளுக்கு அருள் புரிகின்றார். அது உன்னதத்தின் கிரியை என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக இது செய்வதற்கு பலன் எங்கிருந்து வரும் என்று பார்த்தால் ஆவியானவர் மூலமாய்த்தான் வரும். எனவே உன்னதத்தின் பலனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நான்காவதாக இது அனைத்தும் எதற்கென்று சொன்னால் ஆண்டவர் தமக்கென்று ஒரு மந்தையை ஏற்படுத்த விரும்புகிறார். நாம் உண்மையோடு கூட ஆத்ம பாரத்தோடு கூட ஆண்டவருடைய ஆத்ம வியாகுலத்தோடு கூட
நாம் முன் சென்று ஊழியம் செய்வோம் என்றால் கர்த்தர் மிகுதியான பலனை நமக்கு தருவார். இதற்கு உதாரணமாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே ஆத்ம ஆதாயம் எப்படி நடந்தது என்பதை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ப்ரீச்சிங் என்று சொல்லலாம். பிரசங்கத்தினால் உண்டான பலன். ஒரு வசனம் சொல்லுகின்ற குறித்து கொள்ளுங்கள். அந்த வசனங்களிலே நாம் காணுகிற ஆத்ம ரட்சிப்பின் எழுப்புதலை குறித்து கொள்ளுங்கள். முதலாவதாக 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்போஸ்தலர், நான் சொல்லுவதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கை தான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான புஸ்தகம். சுவிசேஷ ஊழியம் ஆரம்பிப்பது எப்படி, சுவிசேஷ ஊழியத்தை எங்கு செய்ய வேண்டும், யார் யாருக்கு எப்படி செய்ய வேண்டும், உபதேசங்கள் என்றால் என்ன, சபையிலே மூப்பர்களை எப்படி நியமிக்க வேண்டும், சபை எங்கெல்லாம் போக வேண்டும் என்பதற்கு மிஷினரி ஊழியத்தை குறித்து நமக்கு ஒரு தெளிவான அபிப்பிராயத்தையும் பாடத்தையும் கொடுப்பது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் என்று பார்க்கின்றோம். எனவே இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துவார் சில சம்பவங்கள் மூலமாக. முதலாவதாக அப்போஸ்தலர் 2:41 பார்ப்பீர்கள் என்றால் பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். இதற்கு முன்பு அப்படி ஒரு பிரசங்கம் பண்ணதை நம்மால் அறிய முடியாது. ஆனால் இப்பொழுது ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். அது ஒரு சாதாரண பிரசங்கம் அல்ல, அது ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிறைந்தவராக பேசிய பிரசங்கம். ஒரு கோழையாக இருந்த இயேசுவை மறுதலித்த அவர் மறுபடியும் மீன் பிடிக்க தொழிலுக்கு போய்விட்டு பின்மாடத்துக்கு போன அந்த சூழ்நிலைக்கு உட்பட்ட பேதுரு ஆவியானவர் வந்ததும் தைரியமாய் எழும்பி நின்று பிரசங்கிக்கிறார். அவருடைய பிரசங்கம் எப்படிப்பட்ட பிரசங்கம் என்றால் நயவசனிப்பான பிரசங்கம் அல்ல, மக்களை கிளர்ச்சிப்படுத்துகிற பிரசங்கம் அல்ல, ஒரு பிரசங்கத்தில் 100 அல்லேலியா சொல்ற பிரசங்கம் அல்ல. வேத வசனங்கள் ஆதாரத்தோடு கூட, அவர் மனபாரத்தோடு கூட, ஆண்டவருடைய சிலுவையின் நோக்கத்தோடு கூட, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் நோக்கத்தோடு கூட அவர் கர்த்தருடைய ஆவியில் நிறந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது கேட்ட மக்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் போதித்த பிற்பாடாக அந்த அதிகாரம் முடியும் பொழுது சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து வந்தார். அது எப்படி? முதல்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். அது ஒரு தனி கணக்கு, சுமார் 3000 வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இந்த 3000 பேரும் சும்மா இருந்திருக்க மாட்டார்கள். அந்த காலத்திலே நான் சொல்றது ஒரு 40 வருஷம் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு பைபிள் ஸ்கூலுக்கு போக வேண்டும், ஒரு காலேஜுக்கு போக வேண்டும், இப்படிலாம் உடுத்தணும். இப்படிலாம் அவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே 4 கைப்பிரதி எடுத்துக்கொண்டு கிராமங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை கண்டவர்கள். அவர்கள் ருசி கண்ட பூனைகள் என்று கூட சொல்லலாம். இப்பொழுது அவர் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். அனுதினமும் ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் சபையில சேர்த்து வந்தார் என்றால் எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு என்று பாருங்கள். இந்த 3000 பேரும் எருசலேம்ல வாழ்ந்தவர்கள் அல்ல. இதுல ஒரு சிலர் எருசலேம்ல வாழ்ந்தவர்கள், பெரும்பான்மையோர் பண்டிகை ஆசரிக்க வெளியூர்களில் இருந்து வந்தவர்கள். ஆனால் 3000 பேர் ரட்சிக்கப்படுவதோடு பேருடைய முதல் பிரசங்கம் முடிகிறதை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சற்று பாருங்கள். அங்கே இதை விட அதிகமான ஒரு அற்புதம் நடக்கிறது. 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவருடைய லக்கெல்லாம் ரட்சிப்பு, அவருடைய லக்கெல்லாம் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுதல். அவர் உபவாசம் இருப்பது அற்புதத்துக்காக அல்ல, அவர் உபவாசம் இருப்பது சபை கட்டுவதற்காக அல்ல, அவர் உபவாசம் இருப்பது பணத்துக்காக அல்ல. அவர்கள் ஜெபித்து உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள் என்று சொன்னால் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படுவதற்காக என்று பார்க்கின்றோம். பணத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பணமெல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் தானாய் பேதுருடைய அப்போஸ்தலருடைய பாதங்களிலே வந்தது என்று பார்க்கின்றோம். 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், மூன்றாவதாக திரளான புருஷர்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். திரளான புருஷர்கள். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு போவீர்கள் என்றால், சபையிலே ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக 7 உதவிக்காரர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இந்த உதவிக்காரர்களும் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஊழியம் என்றால் ஒரு 5000 பேருக்கு மேடையில் உட்கார்ந்து கொண்டு பிரசங்கம் பண்ணுவது அல்ல. அவர்கள் வீதி வீதியாக பிரசங்கம் பண்றாங்க. அதுல ஒரு உதாரணம் ஸ்தேவான் சந்தை வெளியிலே போய் பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதனுடைய விளைவு என்ன? அநேக ஆசாரியர்கள், கடினமான இருதயம் உடைய ஆசாரியர்கள், இது ஆசாரியர்கள் 2 பகுதியாக இருந்தார்கள். இதில் ஒரு சிலர்
சதுசேயராக, ஒரு சிலர் பரிசேயராக இருந்தார்கள். சதுசேயர்கள் உலக வாழ்க்கையே சதம் என்று நினைத்தவர்கள், உயிர்த்ததலை நம்பாதவர்கள், ஆவிகளை நம்பாதவர்கள், நித்திய உலகத்தை நம்பாதவர்கள், பலனை நம்பாதவர்கள். இந்த பரிசேயர்கள் மிதமிஞ்சிய நீதிமான்கள், மிஞ்சின நீதிமான்கள், அவர்கள் ஒன்றை இரண்டாய் ஆக்குகிற நீதிமான்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களை கூட கர்த்தர் சந்தித்தார். அவர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டார். ஒருத்தர் 2 பேர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டார் என்று பார்க்கின்றோம். 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு வருவீர்கள் என்றால், ஒரு சமாரிய கிராமம் ஏறக்குறைய ரட்சிக்கப்பட்டு விட்டது. ஒரு மந்திரவாதியினுடைய தந்திரம் எல்லாம் அடங்கிவிட்டது என்று பார்க்கிறோம். யாரால? ஒரு பெரிய அப்போஸ்தலனா என்று பார்த்தால் இல்லை, சிதறிப்போன ஒரு உதவிக்காரனாலே, ஒரு சாதாரண பிலிப்புவாலே அந்த ஊழியம் நடக்கிறது என்று பார்க்கிறோம். பிலிப்பு என்றாலே அர்த்தம் லவர் ஆஃப் ஹார்சஸ் என்று சொல்லுவார்கள். அத்திமரத்திற்கு இருந்த நாத்தான் மேலே பிலிப்பு கண்டான். இந்த பிலிப்பு அல்ல, அந்த பிலிப்பு அப்போஸ்தலர் ஒருவனாகிய பிலிப்பு. இந்த பிலிப்பு வேறொருவன், இவன் உதவிக்காரனாக இருந்தவன். இந்த அப்போஸ்தலனாகிய பிலிப்பு அல்ல, சாதாரண சபையிலே உதவி செய்து கொண்டிருந்த பிலிப்பு ஒரு சமாரிய கிராமத்துக்கு போய், யூதர் மத்தியிலே கூட அல்லது கலப்பினமாகிய சமாரியர் மத்தியிலே போய், கெர்சிமலை ஆராதனைக்காரர்களாகிய அந்த சமாரியர் மத்தியிலே போய் அவர் கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறார். ஆண்டவருடைய கிருபையும் பலனும் ஆவியானவரும் கிரியை செய்ததினால ஏறக்குறைய ஒரு முழு கிராமமே ரட்சிப்புக்குள் வந்தது என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே ஒரு பெரிய அதிகாரி, 100 பேருக்கு அதிகாரி, 100 சேவருக்கு அதிகாரி, அவர் பெரிய ஒரு ரோம சிப்பாய் என்று சொல்லலாம். அவருக்கு இருந்த அதிகாரத்துக்கு அவர் யார்கிட்ட பேச முடியாது. அப்பேற்பட்ட மனுஷன் பக்தி உள்ளவனாயிருந்தார். வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவரை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார் என்று. எத்தனை பக்தி உள்ளவர்கள் வீணான மதங்களிலே அகப்பட்டு கொண்டு தவிக்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்காக ஜெபித்து போங்கள். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று எடுத்துக்கொள்வார், சேர்த்துக்கொள்வார், ரட்சிப்பார் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். இந்த பக்தி உள்ளவன் அப்படியாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு பேசி பேதுருவை வள வைக்கிறார். யூதர்கள் மத்தியிலே அவன் பெரிய ரோம அதிகாரியாக இருந்தாலும், தேசாதிபதியாக இருந்தாலும், அவர்கள் அவனுடைய அரண்மனைக்குள்ளே போக தயங்குவார்கள். ஏனென்றால் அவர்கள் புறஜாதிகள். இந்த பிரச்சனை பெரிதாய் வந்து பேதுரை பார்த்து சபை சங்கத்தார் கேள்வி கேட்கிறதை பார்க்கின்றோம். இந்த பேதுரு அங்கே போகிறார், அவர் பிரசங்கிக்கிறார். அவர் ஞானஸ்நானம் கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் அவர் பிரசங்கத்தை முடிப்பதற்கு முன்பாகவே 2ஆம் அதிகாரத்தில் இவர்கள் பெற்ற அபிஷேகம் போல கொர்நேலியன் வீட்டாரும் பெற்றபடினால் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஒரு ரோம அதிகாரியும் அவனுடைய வீட்டார் ரட்சிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அநேக ஜனங்கள் என்று போட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், ஒரு வீட்டார் அனைவரும், அந்த 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 சிறைச்சாலையில் தலைவனுடைய வீட்டார் அனைவரும். அங்கே பவுல் சொன்னது பெரிய ஒரு பிரசங்கம் அல்ல. நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். 16:31 பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு முன்பு என்ன பார்க்கின்றோம்? பவுல் மூலமாக ஆண்டவர் லீதியாளுடைய உள்ளத்தை திறக்கிறதை பார்க்கின்றோம். எனவே இவர்கள் முயற்சி செய்தார்கள், அதன் பலனை அனுபவித்தார்கள் என்று பார்க்கின்றோம். 17-12 அநேக பேர் என்று பார்க்கிறோம். முடிவாக 21:20 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அநேகமா 1000 பேர், 1000 மில்லியன்ஸ் என்று போட்டிருக்கிறது. சேனையாக ஆயிரக்கணக்கிலே மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். ஆம், அநேக சீஷர்கள் உருவானார்கள், அநேக இடங்களுக்கு போனார்கள், அநேக மக்களை ரட்சிப்பு நடத்தினார்கள், அநேக சபைகளை உருவாக்கினார்கள், தேவ உபதேசத்தை சொன்னார்கள், கர்த்தருடைய வருகை குறித்து சொன்னார்கள், தேவனுடைய சபை ஆயத்தப்படுத்தினார்கள். சொல்லுவார்கள் தமிழிலே, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் என்று சொல்லுவார்கள். ஆம் அருமையானவர்களே, மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், ஒரு பெரிய பெரிய ஞான உபதேசத்தினாலே கர்த்தர் மக்களை ரட்சிப்பார் என்று சொல்வதற்கு இல்லை. ஒரு சாதாரண எளிமையான ஒரு வார்த்தையிலே தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய அதிகாரமும் தேவனுடைய பலனும் ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கும் என்றால், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வார்த்தை அவளுடைய மனதிலே கிரியை செய்யும். ஒரு பெயர் பெற்ற பிரசங்கியார்
ஒரு நாள் ஒரு தொழிற்சாலைக்கு போய் கொண்டிருந்தார். அவரை அழைத்தவர் இந்த பக்தியுள்ள மனுஷனை ஒவ்வொரு இடமாக சுற்றி காட்டி கொண்டிருந்தார். அப்பொழுது இவர் யாருடன் பேசவில்லை. ஹலோ என்று சொல்லுவார், எப்படி இருக்கீங்க என்று சொல்லுவார். ஆனால் அவர் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுதே இவர் ஹலோ என்று சொல்லி கேட்ட மக்கள், எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட மக்கள் கண்ணீர் விட்டு கதற ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய வேத பக்தன் இரவிலே தூங்க போனார். ஒரு நாளுக்கு ஒருவருக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல் அவர் தூங்க மாட்டார். ஆனால் அன்றைக்கு பயங்கரமான பனி, புயல், குளிர், வெளியே போக முடியவில்லை. எனவே படுத்து விட்டார். ஆனால் மனசிலே உறுத்தப்பட்டார். ஐயோ, எனக்கு ஒரு ஆளுக்கு கூட நான் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லையே என்று சொல்லிவிட்டு அந்த பணியை பொருட்படுத்தாதபடி வெளியே போனார். இரவு காவலுக்கு அங்கே ரோந்து போய் கொண்டிருந்த ஒரு போலீஸ்காரர் பார்த்தார். அவர் மழை கோட்டை அணிந்து கொண்டு அவர் வீதியிலே போய் கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே போய் இவர் சுவிசேஷ சொல்லி அந்த நடு வீதியிலே அவரை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். எனவே அநேக இடங்களிலே நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அநேக மக்கள் நமக்கு வாய்ப்பாக கொடுக்கப்படுகிறார்கள். நாம் தான் அந்த தருணத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதில்லை. எனவே ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுங்கள். செல்லுங்கள், செல்லுங்கள், செல்லுங்கள். தேவையான மக்களிடத்தில் செல்லுங்கள். சுருக்கமாக ரட்சிப்பின் வார்த்தையை சொல்லுங்கள். பெருக்கமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. கர்த்தர் தாமே அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் சொன்ன மிகப்பெரிய கட்டளையை உங்களிலும் நிறைவேற ஆத்துமாதாயத்தை ஆண்டவர் உதவி செய்வாராக. சபையில் ஆத்துமாக்கள் பெருகுவார்களாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ரட்சகரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். காரணம், நீர் அன்று இந்த உலகத்தில் வந்தது ஏழை மக்களை, பாவத்தில் மூழ்கியிருக்க மக்களை, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத மக்களை, முரட்டுதனமாய் வாழ்கிற மக்களை, கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் பண்ண வேண்டும் என்று சென்ற பவுலை போன்ற மக்களை நீ சந்தித்து ரட்சிப்புக்குள்ளாக ஆக்க அல்லவோ நீர் வந்தீர். அதற்காய் மரித்தீர், உயிர் தெழுந்தீர், கட்டளை கொடுத்தீர். செல்வதற்கு தான் நாங்கள் தயங்குகிறோம். எனவே நாங்கள் செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய கால்கள் உம்முடைய அடிசுவற்றிலே வைக்கப்படுவதாக. 1 பேதுரு 2:21 பேதுரு சொன்ன வண்ணமாக உம்முடைய அடிசுவற்றிலே எங்கள் கால்களை வைத்து நடந்து வர உதவி செய்தலும். பெரிய காரில் செய்யும். கேட்ட மக்களுடைய தேவையை சந்தியும். முடக்கப்பட்டது நாட்களிலே வருமானம் குறைந்திருக்கிறது, வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது, வேலைக்கு போக முடியவில்லை, ஒன்று கூடி பேச முடியவில்லை. எனவே இந்த கொடிய வியாதியாகிய ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது மாத்திரமல்ல, சீக்கிரமாக இதற்கு ஒரு விடிவு காலம் வர உடைய மக்கள் மறுபடியுமாக பழைய வேலைகளில் மற்ற காரில் ஈடுபட உதவி செய்யும். இந்த நாள் எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள நாட்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, உலக மக்களை நினைவு கூறுகிறோம். அவருடைய கஷ்டத்தை பார்க்கிறோம். ஆயினும் மனம் திரும்ப வகையில்லாதபடிக்கு அவர்கள் தங்கள் இஷ்டம் போல் வாழ்கிறார்கள். எனவே கர்த்தர் அவருடைய உள்ளத்திலும் கூட ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை தந்து இலவசமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய நாமத்தினாலே என்னுடைய கிருபை சத்திய சபையினுடைய விசுவாசிகள் அனைவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் சதா காலம் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா.